அவர் படத்துல ஹீரோவா இருப்பாரு, நிஜத்துல வில்லனா இருப்பாரு அப்படிங்கறது தான் தெரிய வருது. எப்படி இவருக்கு இவரை நம்பி ஓட்டு போட்டாங்க, இவரு ஹீரோ, இவரு வந்தோடனே அப்படி கோட்டையெல்லாம் இப்படி அடிச்சுக்கிட்டு அப்படியே நாட்டை திருத்திடுவாரு, மாத்திடுவாரு அப்படின்னு நம்பினாங்க இல்லையா? அது அப்படியே தோல் உரிச்சு காட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு. தமிழ்நாடு முதல்வர் ஒரு கூட்டணியில முதன்னு எங்களை விட்டு ஓடி போன ஒருத்தருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தொடர்ந்து நீட்டை திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்ப காலத்தில் இருந்தே 2010 கலைஞர் அவர்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் விலக்கு வாங்கி இருந்ததை முன் உதாரணமாக காட்டி அதை நீட்டுக்கு விலக்கு கேட்டிருந்தாங்க நம்மளுடைய தமிழ்நாடு மாநிலங்கள்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் 2016 இருந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழுவிலேயே தீர்மானம் போட்டு எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் மோடியிடம் கொண்டு போய் லெட்டர் கொடுக்கறது, அமித்ஷா அவர்களை சந்தித்து ஒரு பிரஷர் கொடுக்கறது, தொடர்ந்து இளம் தலைவர் அவர்கள் கூட இளைஞரணி மாநாட்டில் தீர்மானம் போட்டு எங்களுடைய இளம் தலைவர் அவர்களை மோடி அவர்களிடம் லெட்டர் கொடுக்கறது, சட்டமன்றத்தில் சிறப்பு மசோதா போட்டு இதுக்காகவே எங்களுக்கு நீட் விலக்கு வேண்டும், எங்களுடைய மாநிலத்துக்காவது மட்டுமாவது கொடுக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்திட்டு வந்திருந்தாங்க. தொடர்ந்து இங்க சவுத் இந்தியால இருக்கக்கூடிய அண்டை மாநில முதல்வர்கள் எல்லாத்துக்கும் 2 முறை இதுவரைக்கும் எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் கடிதம் எழுதி நீட் விலக்கு நம்மளுக்கு நம்ம பிள்ளைகளுக்காக பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு மாணவர்களுடைய உணர்வை புரிந்த ஒரு தந்தையாக இருந்து வந்தாங்க. இன்று மாணவர்களே பாத்தீங்க அப்படின்னா இதற்கு தன்னெழுச்சியாக இன்று அவங்க நீட்டை விலக்கு கொண்டு வரணும் மற்றும் இதுக்கான கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்றத ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னா அதை காது கொடுத்து கேட்கறதுக்கு கூட மத்திய அரசு, ஒன்றிய பாசிச பாஜகவோ இங்க தமிழ்நாடு தாவேகா அரசோ முன் வராது. அப்படிங்கும் பொழுது எதற்காக இந்த அரசு, என்ன காரணத்திற்காக இன்னைக்கு ஆட்சியில இவங்க இருக்காங்க? தொடர்ந்து மாணவர்களை இவங்க ஏதோ ஒரு பாகிஸ்தானை பாக்குற மாதிரி இவங்க மாணவர்களை அடிக்கிறது, கழுத்தை திருவி போடுறது, அவ்வளோ காயங்களோட மாணவர்களை ஒரு ஈவு இறக்கமின்றி லத்தி சார்ஜ் பண்றாங்க. விடிய விடிய அந்த பசங்க ரோட்ல படுத்து கிடக்குறாங்க. அத கூட அவங்க நினைச்சு பார்க்காம வலுக்கட்டாயமா சோனும் அவர்களை தூக்கிட்டு போகிறது. இவங்க எதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் கொண்டு வராங்க, இந்த உண்ணாவிரத்தின் பொருள் என்ன அப்படிங்கறது கூட சாதாரண ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாம, பேசிக் சென்ஸ் இல்ல, ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம மக்களுடைய ஒரு உணர்ச்சிக்கு காது கொடுத்து கேட்காத ஒரு முட்டாள் கூட்டமாக எப்படி தாவேகா அரசும் ஒன்றிய பாசிச பாஜகவும் இருக்காங்க அப்படிங்கிறது மிகுந்த மனவேதனைக்கு உள்ளான ஒரு விஷயமாக இருக்கு. எங்களுடைய கழக தலைவர், திராவிட முன்னேற்ற கழக இளம் தலைவர் அவர்களும் எங்கு நீட்டுக்கு ஆர்ப்பாட்டம் நடந்தாலும் நம்மளுடைய ஆதரவு உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்வதற்காக எங்களை இன்னைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. தொடர்ந்து மாணவர் அணியும் தமிழ் மாணவர் மன்றமும் எங்கு ஆர்ப்பாட்டம் நடந்தாலும் நீட்டுக்கு எதிர்த்து நாங்கள் குரல் கொடுப்போம், ஆதரவு தருவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, அது எப்படின்னா அவர் படத்துல ஹீரோவா இருப்பாரு, நிஜத்துல வில்லனா இருப்பாரு அப்படிங்கறது தான் தெரிய வருது. எப்படி இவருக்கு இவரை நம்பி ஓட்டு போட்டாங்க, இவரு ஹீரோ, இவரு வந்தோடனே அப்படி கோட்டையெல்லாம் இப்படி அடிச்சுக்கிட்டு அப்படியே நாட்டை திருத்திடுவாரு, மாத்திடுவாரு அப்படின்னு நம்பினாங்க இல்லையா? அது அப்படியே தோல் உரிச்சு காட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு மாணவர்கள் மீது. இன்னைக்கு காலையில SFI பாத்தீங்க அப்படின்னா ராஜரத்னம் எக்மோர்ல அவங்க போய் அங்க நிக்கிறாங்க. நின்ன ஒரு கேங்க ஆர்கனைஸ் கூட பண்ணல. அதுக்கு முன்பாகவே வலுக்கட்டாயமாக எப்படி நாங்க ஜூன் 23ஆம் தேதி நீட்டுக்கு எதிர்த்து திமுக ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு செய்யறதுக்கு காலையில 6 மணிக்கு நின்ன எங்களுடைய அமைப்பாளர்கள் 4 பேர்த்த அப்பவே 6:30 மணிக்கு காலையில கைது செய்யறாங்க. இவ்வளவு அராஜக போக்குங்கிறது எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டுல எந்த ஆட்சியின் பொழுதும் இருந்ததே கிடையாது. ஆர்ப்பாட்டம் அப்படின்னா அவங்களுக்கு இடம் ஒதுக்கி அந்த இடத்துல முறையாக அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க.
இருப்பாங்க. ஆனா அத காது கொடுத்து கூட கேட்காத காது கேளா அந்த சோஃபா மாடல் அரசை நாங்க மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். ராகுல் காந்தி கைது போய் தாவேகா வந்து அவர் கைதை கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் மாணவர்களை கைது செய்யறாங்களா மேம்? போராட்ட மாணவர்கள் இல்ல தாவேகா அந்த தலைவர் கண்டனம் தெரிவிச்சாரா? டைரக்டா முதலமைச்சர் கண்டனம் தெரிவிச்சாரா இல்ல ஐடி விங்ல இருந்து கண்டனம் தெரிவிச்சாரா? இத நீங்க புரிஞ்சுக்கணும், தெளிவா நீங்க கேளுங்க. பத்திரிகையாளர்கள் தாவேகா தலைவர் தமிழ்நாடு முதல்வர் வாயை திறந்து ராகுல் காந்தி அவர்களுடைய கைதுக்கு கண்டனம் அப்படின்னு எங்கேயாவது பதிவு பண்ணிருக்காரா? தாவேகா ஐடி டீம் வந்து பதிவு பண்ணிருக்காங்க. ஐடி டீம் ஒரு பதிவு போடுறதுக்கும் ஒரு தமிழ்நாடு முதல்வர் ஒரு கூட்டணியில முதன்னு எங்களை விட்டு ஓடி போன ஒருத்தருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதே வந்து எங்களுடைய கூட்டணியில இருக்கும் பொழுது நாங்க எவ்வளவு மரியாதையாக எவ்வளவு அன்பாக அவங்களை நடத்தினோம். இன்றைக்கு எப்படியான ஒரு கூட்டணியில போய் இருக்காங்க அப்படிங்கறது இன்னைக்கு அவங்களால புரிஞ்சுக்க முடியும். தொடர்ந்து நம்மளுடைய மாணவர்களின் கனவை பணியாற்றி கொண்டிருக்கின்றது. இதை தொடர்ந்து 2010 இருந்து நீட்டை ஒழித்தே ஆக வேண்டும் என்று நாம் முதல் குரலாக தமிழ்நாட்டில் இருந்துதான் துவங்கினோம். 2016 இருந்து பாத்தீங்க அப்படின்னா நீட்டுக்கு எதிராக தீர்மானங்கள் போட்டு அதற்கு சட்டமன்றத்து தீர்மானங்கள் மற்றும் ஆளுநரிடம் வலியுறுத்துவது, நம்மளுடைய இந்திய ஒன்றிய பிரதமர் மோடி அவர்களிடம் வலியுறுத்தி கடிதம் அளிப்பது, அமித்ஷா அவர்களிடம் வலியுறுத்துவது, தொடர்ந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு நம்மளுடைய தீர்மானத்தை இந்திய ஒன்றிய அரசு தீர்மானங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எவ்வளவோ வலியுறுத்தியும் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக இந்த உயிர்கொல்லி திட்டத்தை ஒன்றிய அரசு பாஜக தொடர்ந்து மாணவர்கள் மீது ஏவியது பத்தாது என்று இன்று தன்னெழுச்சியாக வடமாநிலத்தில் நீட்டை எதிர்த்து இதை ஒழிக்க வேண்டும் என்ற இந்த பெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு மாணவர்களை ஏதோ தீவிரவாதிகள் போல ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாக்கி இருப்பது மிகவும் கண்டனத்துக்கு உரியது. ஏன்னா 10th மதிப்பெண் 12th மதிப்பெண் அடிப்படையில் நம்மளுடைய கல்வி என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. 12th மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ கல்லூரிகள்ல நம்மளால படிக்க முடியும் அப்படிங்கிற அந்த தகுதி மட்டுமே போதும். இந்த மருத்துவ கவுன்சில் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மெயினா நம்ம அரசு மாநில மருத்துவ கல்லூரிகள்ல ஊழல் இல்லவே இல்லை. அவங்க மருத்துவ அசோசியேஷன்ல சொன்னது என்ன அப்படின்னா தனியார் மருத்துவ கல்லூரிகள்ல நடைபெறுகின்ற ஊழலை ஒழிப்பதற்காக தான் நீட் அப்படிங்கறத கொண்டு வராங்க. அப்படியான நீட் நம்மளுடைய நம்ம அந்த சிலபஸை தாண்டி அரசு பள்ளி மாணவர்களுக்கு அந்த சிலபஸை தாண்டி இருக்கும் பொழுது அவங்களால அதை படிக்க முடியல. அப்ப இது யாருக்கான ஒரு பயிற்சி மையத்துல போய் அவங்களுடைய வருமானத்தை முழுக்க அவங்களுடைய ஒரு கூலி தொழிலாளி வீட்டுல இருந்து அவங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னா அது பெரிய பொருட்செலவு ஏற்படுத்துது. அது யாருக்கான அந்த திட்டம் நீட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தனியார் கோச்சிங் சென்டருக்கான திட்டமாக தான் நீட் அமைந்தது. இதனால நம்மளுடைய மாணவர்களுடைய கனவை இழந்து வந்துகிட்டு இருக்கோம். இது தொடர்ந்து இன்று தன்னெழுச்சியாக மாணவர்கள் நீங்கள் கையில எடுத்திருக்கிறது மிகுந்த வரவேற்புக்குரிய ஒரு விஷயம். நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க எடுக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பிற்கு திராவிட முன்னேற்ற கழக மாணவர் அணியும் தமிழ் மாணவர் மன்றமும் என்றும் உறுதுணையாக இருக்கும். வில்லனா இருந்து நடிச்சவங்க கூட இன்னைக்கு ஹீரோவாக டெல்லியில போயிருக்காங்க. ஹீரோவா இருந்தவங்க இன்னைக்கு வில்லனாக எங்களுடைய மாணவர்கள் மீது நீங்க கை வைக்கிறத நாங்க வன்மையாக கண்டிக்கின்றோம். நேற்று இரவுல இருந்து நாங்களும் பார்த்து
தொடர்ந்து எங்களுடைய மாணவர்கள் மீது எதுக்காக கை வைக்கிறீங்க? அவங்கள பார்த்தா என்ன உங்களுக்கு டெரரிஸ்ட் மாதிரி இருக்கா? பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் தான் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப எங்க மாணவ செல்வங்கள் அவங்களுடைய கனவை நிறைவேற்றி இருக்கு. அதுக்காக எடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்புக்கு அவங்களுடைய கருத்தை காது கொடுத்து கூட கேட்க முடியாது அப்படின்னா நீங்களும் என்ன ஆட்சியில இருக்கீங்க? எதுக்காக நீங்க ஆட்சியில இருக்கீங்க? கருத்துரிமை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் உண்டு. இந்த மாதிரியான ஒரு அராஜக தாவேக அரசு மாதிரி இந்த ஒரு காலத்திலையும் இப்படி இருந்ததே இல்லை. அங்க ஒரு பெரிய மோடி அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு சின்ன மோடி அப்படின்னு தான் சொல்லணும். கைய உடைச்சு கழுத்தை திருவி போட்டு மாணவர்கள் நினைச்சீங்களா இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இது என்ன இந்தியாவுக்குள்ள ஏவப்பட்ட ஒரு தீவிரவாதிகளா? அவங்களுக்கு மாணவர்களுக்கு இந்த மண்ணின் மீது இல்லாத உரிமை யாருக்கு உண்டு? மாணவர்களுக்கான இடம் இங்க இல்ல அப்படின்னா எதற்காக இந்த அரசாங்கம், எதற்காக இந்த ஆளுமை அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. மாணவர்கள் அவங்க எப்படி நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப எழுச்சியாக ஜல்லிக்கட்டு கொண்டு வந்தாங்களோ அதே போல இன்று இவ்வளவு இளைஞர் படை தொடர்ந்து இது போன்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வது மிகுந்த வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா எங்களுடைய இளம் தலைவர் உதயண்ணா அவர்கள் தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இளைஞரணி மாநாட்டிலே ஆகட்டும் சட்டமன்றத்திலே ஆகட்டும் நீட்டுக்காக மாணவர்களுக்காக அனிதாவின் மரணத்துக்காக அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய நினைவேந்தலும் பொழுது உண்ணாவிரதம் தமிழ்நாடு முழுக்க ஏற்படுத்தினாங்க. அப்ப எல்லாம் மோடிக்கு எதுவுமே காதலியே உழுகல. ஆனா இப்போ மாணவர்கள் இவ்வளவு எழுச்சியாக பல லட்சம் பேர் கூடியும் அவர் நாடாளுமன்றத்தை விட்டுட்டு இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தப்ப செவத்தை இடிச்சுக்கிட்டு யூனிவர்சிட்டியில இருந்து ஓடினார்ல, அந்த மாதிரி நாடாளுமன்றத்துல இருந்து இப்பவும் ஓடிட்டு தான் இருக்காங்க. ஓடுன்னு ஒருத்தர் சொன்னார்ல, அவரும் ஓடத்தான் போகிறாரு. உங்களுடைய எழுச்சியை கண்டு இந்த அராஜக அரசு ஓடத்தான் போகின்றது. உங்களோட என்றும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவரணி தமிழ் மாணவர் மன்றம் உங்களோட உடன் இருப்போம் என்று இந்த தருணத்தில் எங்களுடைய கழக தலைவர் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு என்றும் இருக்கும் என்று இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கின்றேன். நன்றி.